யாருக்கெல்லாம் வாகனம் பலம் சேர்க்கும், யாருக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தும் என்ற விளக்கங்கள் சொல்லுங்க. நிச்சயமாங்க. வாகனம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள்களுக்கே எல்லாருக்கும் வாகனம் உண்டு. இப்போ வாகனம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இருந்தால் அதை நம்முடைய புத்தகங்கள்லையும் நம்முடைய கதைகள்லையும் புராணங்கள்லையும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கடவுளோட ஒப்பிடும் போதே அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கும். அந்த வாகனமாக பயன்படக்கூடிய அந்த விலங்கினத்தையே நம்ம வந்து சாமியாக கும்பிட்றோம். மூஞ்சூராக இருக்கட்டும், எருமையாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும். ஸோ அதனால கடவுள்களுக்கே வாகனம் வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும்போது சிவனை பார்க்கணும்னா நந்தியை சொல்லிட்டு போயிறாங்களே. நிச்சயமா. அப்போ மனிதர்களுக்கும் வாகனத்துக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குங்கய்யா. நிறைய திரைப்படங்களை, உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படிக்காதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தோட பேசுவார், லட்சுமி லட்சுமி லட்சுமின்ட்டு. அது ரொம்ப பிரபலம். ஸ்டார்ட் ஆடி லட்சுமி அப்படின்னு சொல்லுவார். ஒரு தப்பான இடத்துக்கு போகும்போது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், சரியான மனிதர்கள் வந்து உட்காந்தோடனே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்புறம் நடிகர் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு கன் ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக அவருடைய பேண்ட்டை வந்து அந்த பைக் வந்து இழுக்கும், ஒரு குனிவார். இவர் குனிஞ்ச நேரத்தில் அவர் நின்று தானே அவருடைய உயிர் போயிருக்கும். அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றக்கூடியவர். இதெல்லாம் உண்மையானா உண்மைங்கய்யா.